ஒரு கிராமத்துல 2 பானைகள் இருந்துச்சு. ஒன்னு பளபளப்பான பித்தளை பானை, இன்னொன்னு ஒரு சின்ன விரிசல் விழுந்த களிமண் பானை. தினமும் காலையில 2 அண்ணன் தம்பிங்க இந்த பானைகளை எடுத்துக்கிட்டு ஒரு அழகான ஆத்துக்கு தண்ணி பிடிக்க போவாங்க. ஆத்துல போய் 2 பானையிலையும் பளிங்கு மாதிரி இருக்கிற தண்ணிய முழுசா நிரப்புவாங்க. ஆனா திரும்பி வரும்போது அந்த பித்தளை பானை ஒரு சொட்டு தண்ணி கூட சிந்தாம சூப்பரா வரும். ஆனா அந்த உடைந்த பானையில இருந்து வழியெல்லாம் தண்ணி சொட்டிக்கிட்டே வரும். வீட்டுக்கு வந்ததும் முக்கால்வாசி தண்ணி காலியாகிடும். நான் எதுக்குமே லாயக்கில்லன்னு நினைச்சு அந்த களிமண் பானைக்கு ரொம்ப கவலை. ஒரு நாள் ராத்திரி அந்த தம்பி கிட்ட பானை அழுதுச்சு. அதுக்கு அந்த தம்பி சிரிச்சுக்கிட்டே கவலைப்படாதேன்னு சொன்னான். அடுத்த நாள் காலையில நாம தினமும் நடந்து வர்ற பாதையை திரும்பி பாருன்னு அந்த தம்பி பானை கிட்ட சொன்னான். பார்த்தா ஆச்சரியம், பித்தளை பானை வந்த பக்கம் வெறும் மண்ணாதான் இருந்துச்சு. ஆனா விரிசல் பானை தண்ணி சிந்திக்கிட்டே வந்த பாதை முழுக்க கலர் கலரா அழகான பூக்கள் பூத்து குலுங்குச்சு. அந்த தம்பி சொன்னா, உனக்கு விரிசல் இருக்கிறது எனக்கு தெரியும், அதனாலதான் அந்த பாதையில நான் பூ விதைகளை தூவினேன். நீ தினமும் அதை அழகா அமைதியா வளர்த்துட்ட. அப்போதான் அந்த பானைக்கு ஒரு முக்கியமான நீதி புரிஞ்சுது. நம்முடைய குறைகள் கூட சில சமயம் உலகிற்கு அழகை தரலாம். எப்படி, கதை சூப்பரா இருக்கா?